அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அதாவது வெள்ளை பூசணிக்காய் வச்சு அட்டகாசமான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. சூப்பரா இருக்கும் போது வாங்க வீடியோக்கு போலாம். வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பாத்துடலாங்களா? இப்ப 100 கிராம் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சாச்சுங்க. இது கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. பூண்டு சிறுசா இருக்கிறதுனால ஒரு 10-12 சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமா பெருங்காயம், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்து வச்சுங்க. இதை லாக் பண்ணி ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய் தாளிச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நறுக்குன சின்ன வெங்காயம் 1 கப். இப்ப வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. ஒரு 3 தக்காளியை சிறுசா நறுக்கிருக்கேன், சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. பாதி வதங்கிடுச்சுங்க. நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் கலந்துடலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே வெள்ளை பூசணிக்காயை தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கோம். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்ப பூசணிக்காய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த பூசணிக்காய் வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 100 ml தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்தியாச்சுங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 5 நிமிஷம் இந்த காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். இப்ப ஓபன் பண்ணிடலாங்க. காய் ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம வந்து புளிக்கரசை சேர்த்திக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். புளி சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு இடம்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்ப தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மூடி போட்டு மீடியமான ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுறலாம். சூப்பரான ஒரு கமகமன வாசனையோட பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இது ஒரு ஓரமா இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்ப தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க, ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு அட்டகாசமான வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இது நல்ல ஒரு சுடுசாதத்துக்கு ஊத்தி சாப்பிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா?